பாகிஸ்தானுக்கு அருகில் 26 போர்க்கப்பலை நிறுத்திய அமெரிக்கா. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பதற்றங்கள் அதிகரிப்பு. அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் இடையிலான 9 வழித்தடங்களை இடைநிறுத்துவதாக வெஸ்ட்ஜெட் விமான நிறுவனம் தெரிவிப்பு. அணுசக்தி எதிர் தாக்குதல் பயிற்சியில் இறங்கிய வடகொரியா ராணுவம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி தொலைபேசி உரையாடல். ஏமனில் கவுதிகளுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைக்காக அமெரிக்கா $1 பில்லியன் செலவு. 315 வெனிசுலா குடியேறிகளுடன் மெக்சிகோவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட விமானம். இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்கு எதிராக முழு வீச்சில் செயல்படுகிறது. இந்திய ராணுவம் போர் நடவடிக்கைகளில் மூலோபாய மற்றும் தீர்க்கமான முன்னேற்றங்களை மேற்கொண்டு வருவதால் பாகிஸ்தான் மக்களுக்கு நிலைமை மிகவும் பாதகமாகவும் கவலையாகவும் தெரிகின்றது. தற்செயலாக 1971க்கு பிறகு முதல் முறையாக கராச்சி துறைமுகம் அருகே INS விக்ரநாத் நடவடிக்கைக்கு அழைக்கப்பட்டதாக தகவல்கள் வந்துள்ளதால் இந்திய கடற்படை பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு மூலோபாய நிலை எடுத்துள்ளது. கராச்சி அருகே இந்திய கடற்படை ஒரு மூலோபாய நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாக சமூக ஊடகங்களில் சரிபார்க்கப்படாத தகவல்கள் வெளியாகி உள்ளன. INS விக்ராந்த் கராச்சி துறைமுகத்தை இடைவிடாமல் குறிவைத்து தாக்கி வருவதாகவும் ஏற்கனவே இயந்திரங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளில் கணிசமான இழப்பை சந்தித்து உள்ளதாகவும் கூறப்படுகிறது. கடற்படை நடவடிக்கையால் பாகிஸ்தான் முற்றிலும் தாக்கப்பட்டு வருவதால் இந்திய கடற்படை பாகிஸ்தானுக்கு அருகில் மொத்தம் 26 போர்க்கப்பலை நிறுத்தியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிட்டத்தட்ட 54 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய கடற்படை பாகிஸ்தானுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க அழைக்கப்பட்டுள்ளது. மேலும் பயங்கரவாத ஆர்வலர் நாடு இந்த வட்டமான தாக்குதலுக்கு முற்றிலும் பதிலளிக்கவில்லை. உலகின் மிக சக்தி வாய்ந்த மற்றும் வலுவான கடற்படை பொறிமுறைகளில் ஒன்றை இந்தியா கொண்டுள்ளது. மேலும் பாகிஸ்தான் அதை பற்றி கடினமான வழியில் கற்றுக்கொள்ள தொடங்குகின்றது. அவர்களுக்கு இப்போது இந்திய கடற்படை மிகவும் சக்தி வாய்ந்த பாடத்தை கற்பிக்கின்றது. இந்த நிலையில் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் துருக்கிய ஜனாதிபதி ரெசெப் தய்யிப் எர்டோகன் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பதட்டங்கள் அதிகரிப்பது ஒரு சூடான முதலாக மாறும் என்றும் இது பல பொதுமக்களின் உயிரிழப்புக்கு வழிவகுக்கும் என்றும் கவலை தெரிவித்தார். பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப்புடன் தொலைபேசியில் பேசிய பிறகு இந்திய நிர்வாகத்திற்கு உட்பட்ட காஷ்மீரில் உள்ள பகல்காமில் நடந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதல் குறித்து சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என்று இஸ்லாமாபாத்தின் முன்மொழி மதிப்பு மிக்கது என்று எர்டோகன் கூறினார். ஏப்ரல் மாதத்தில் நடந்த தாக்குதலில் குறைந்தது 26 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். மேலும் இந்த கொலைக்கு இஸ்லாமாபாத் மீது புதுதில்லி பழி சுமத்தியதை தொடர்ந்து இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான தற்போதைய பதற்றத்தை தூண்டியுள்ளது. நெருப்பில் பெட்ரோல் ஊற்ற விரும்புவோர் இருந்தாலும் துருக்கியில் பதட்டங்களை குறைப்பதற்கும் நிகழ்வுகள் திரும்ப பெற முடியாத நிலையை அடைவதற்கு முன்பு உரையாடலுக்கான வழிகளை திறப்பதற்கும் நாங்கள் எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றோம் என்று எர்டோகன் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். மேலும் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பதற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. அமெரிக்காவின் தலையீடு இல்லாத கொள்கையை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். மோதலங்கள் வணிகத்தில் ஒன்று இல்லை, இது ஒரு பெரிய முயற்சியில் ஈடுபடுகிறது என வாஷிங்டன் தெரிவித்துள்ளது. மேலும் தெரிய வருகையில் கொஞ்சம் கொஞ்சமாக மதிப்பிடுங்கள், ஆனால் நாங்கள் போரின் நடுவில் ஈடுபட போவதில்லை. அது எங்கள் வணிகத்தில் எதுவும் இல்லை. அதை கட்டுப்படுத்தும் அமெரிக்காவின் திறனுடன் எந்த தொடர்பும் இல்லை என்று வான்ஸ் உலகளாவிய முக்கியத்துவத்தை மீறி அமெரிக்கா அதன் உலகளாவிய முக்கியத்துவம் இருந்த போதிலும் நேரடியாக தலையிடாது என்று வலியுறுத்தினார். இந்த நிலையில் நிலைமையின் ஈர்ப்பு விசையை ஒப்புக்கொண்டார். இது ஒரு முயற்சியை குறைக்கும் என்று வான்ஸ் வலியுறுத்தினார். இந்தியர்கள் தங்கள் கைகளை கீழே போட சொல்ல முடியாது. ஆகவே ராஜதந்திர சேனல்கள் மூலம் இந்த விடயத்தை நாங்கள் தொடர்ந்து தொடரப்போகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் நிலைமைதான் நிலைமைக்கு அப்பாற்பட்டது அல்ல, இது ஒரு விடயத்திற்கு அப்பாற்பட்டது. இந்த கட்டத்தில் இது போன்ற ஒரு விளைவு என்று அமெரிக்கா நம்பவில்லை என குறிப்பிட்டுள்ளார். துப்பாக்கிச் சூடு பயிற்சிகளின் ஒரு பகுதியாக அணுசக்தி எதிர் தாக்குதல் நிலைக்கு விரைவாக மாறுவதற்கான பயிற்சிக்காக வடகொரியா ராணுவ பயிற்சிகளை நடத்தியதாக கொரிய மத்திய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பயிற்சியின் போது ஒரு கவாஷோ 11 தந்திரோபாய பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் 600 மில்லிமீட்டர் நீண்ட தூர பல ஏவுகணை ராக்கெட் அமைப்பு பயன்படுத்தப்பட்டதாக அறிக்கை தெரிவித்துள்ளது. பயிற்சிகளின் இலக்கு அடையப்பட்டது. எந்தவொரு அணுசக்தி நெருக்கடிகளுக்கும் விரைவாக எதிர்வினை ஆற்றும் திறன் கொண்ட கட்டளை மற்றும் அணிதிரட்டல் அமைப்பின் நம்பகத்தன்மை சரிபார்க்கப்பட்டது என்றும் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் பயிற்சிகளை வழிநடத்தினார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அமெரிக்க நிரந்தர பிரதிநிதியின் அதிகாரப்பூர்வ நியமனத்துடன் ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஐக்கிய நாடுகள் சபையின் திருப்திகரமான பணி தொடர்புகளை ஏற்படுத்தியுள்ளன. அமெரிக்க ராஜதந்திர பணியிடமிருந்து ரஷ்யா அதிக தீர்க்கமான நடவடிக்கைகளை எதிர்பார்க்கிறது என்று ஐநாவுக்கான ரஷ்ய துணை தூதர் டிமிட்ரி பாலியன்ஸ்கி RIA நோவோஸ்டியிடம் தெரிவித்தார். அமெரிக்க நிரந்தர பணியின் தற்போதைய குழுவுடன் நாங்கள் மிகவும் திருப்திகரமான பணி தொடர்புகளை ஏற்படுத்தியுள்ளோம். இது ஐநா பிரச்சினைகளின் முழு நிறமாலையிலும் தொடர்பு கொள்ள அனுமதிக்கின்றது. ஆயினும் கூட நிரந்தர பிரதிநிதி அவரது வருகையுடன் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் உத்தரவுகள் மற்றும் முன்னுரிமைகளை நிறைவேற்றுவதில் அமெரிக்க ராஜதந்திர பணியிடமிருந்து இன்னும் தீர்க்கமான நடவடிக்கைகளை எதிர்பார்க்கலாம். இந்த தருணம் விரைவில் வருகின்றது என்று பாலியன்ஸ்கி கூறினார். கடந்த வாரம் சிக்னல் தூதர் மூலம் ரகசிய தகவல்கள் கசிந்து ஊழலில் முக்கிய நபரான அப்போதைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ்டை பதவி நீக்கம் செய்வதாக ட்ரம்ப் அறிவித்தார். ஐநாவுக்கான அடுத்த அமெரிக்க தூதர் பதவிக்கு வாட்ஸை பரிந்துரைப்பதாக அமெரிக்க தலைவர் கூறினார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகரின் பணிகள் தற்காலிகமாக வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோவிடம் செல்லும் என்றும் அவர் வெளியுறவுத்துறையிலும் தனது பதவியை தக்க வைத்துக் கொள்வார் என்றும் ட்ரம்ப் கூறினார். மேலும் ஏமனின் அன்சார் அல்லா இயக்கமான கவுதிகளுக்கு எதிரான ஒரு ராணுவ நடவடிக்கைக்காக அமெரிக்கா $1 பில்லியன் அதிகமாக செலவிட்டதாக அமெரிக்க நிர்வாகத்தின் 2 ஆதாரங்களை மேற்கோள் காட்டி NBC செய்தி ஒலிபரப்பாளர் செய்தி வெளியிட்டுள்ளார். மார்ச் 15 அன்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஏமனில் கவுதிகளுக்கு எதிராக தீர்க்கமான மற்றும் சக்தி வாய்ந்த நடவடிக்கை எடுக்க அமெரிக்க ராணுவத்திற்கு உத்தரவிட்டார். அமெரிக்க நலன்களை பாதுகாக்க நாடு ஒரு பெரிய அளவிலான நடவடிக்கையை தொடங்கியுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை குறிப்பிட்டது. மார்ச் நடுப்பகுதியிலிருந்து கவுதிகளுக்கு எதிராக பென்டகன் சுமார் 2000 குண்டுகள் மற்றும் $775 மில்லியன் மேல் மதிப்புள்ள ஏவுகணைகளை பயன்படுத்தியதாக வியாழக்கிழமை அறிக்கை தெரிவித்துள்ளது. கனடாவின் 2வது பெரிய விமான நிறுவனமான வெஸ்ட்ஜெட் அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் இடையிலான 9 வழித்தடங்களை இடைநிறுத்துவதாக நேற்றைய தினம் செய்தி வெளியிட்டது. CBC செய்திகளின்படி கனடிய நகரங்களிலிருந்து அமெரிக்க நகரங்களான ஆஸ்டின், லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் சிகாகோவிற்கு செல்லும் விமானங்கள் பாதிக்கப்பட்டனவற்றில் அடங்கும். தேவையை பூர்த்தி செய்ய வெஸ்ட்ஜெட் தொடர்ந்து அதன் அட்டவணையை மதிப்பீடு செய்து சரி செய்கின்றது. மேலும் எதிர்காலத்தில் இந்த வழித்தடங்களில் நேரடி சேவைக்கான வாய்ப்புகளை மறுபரிசீலனை செய்வதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என்று ஒரு செய்தி தொடர்பாளர் கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டது. வெஸ்ட்ஜெட் ஏப்ரல் மாதம் கனடாவிற்குள் புதிய உள்நாட்டு வழித்தடங்களை சேர்ப்பதாகவும் ஐரோப்பாவிற்கான விமானங்களுடன் இணைப்பதை எளிதாக்குவதாகவும் அறிவித்தது. வர்த்தகம் தொடர்பான பதட்டங்களுக்கு மத்தியில் குறைவான கனேடியர்கள் தெற்கே பயணிப்பதாலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடாவை நோக்கி இணைப்புவாத சொல்லாட்சியை தொடர்ந்து பயன்படுத்துவதாலும் இந்த மாற்றங்கள் வந்தன. இது அமெரிக்காவின் 51வது மாநிலமாக இருக்க வேண்டும் என்று அவர் மீண்டும் மீண்டும் கூறியதாக அறிக்கை தெரிவித்துள்ளது. கனடா புள்ளி விவரங்களின்படி மார்ச் 2025 கனடாவில் வசிப்பவர்கள் அமெரிக்காவிற்கு 7,19,500 பயணங்களிலிருந்து திருப்பி வந்தனர். இது 2024 ஆண்டின் அதே மாதத்தை விட 13.5% சரிவை குறிக்கின்றது. அமெரிக்காவுடனான கட்டண போருக்கு மத்தியில் கனடிய அரசாங்கம் கனடிய நுகர்வோரை கனடாவிற்குள் ஷாப்பிங் செய்து பயணம் செய்ய ஊக்குவிக்கின்றது. உக்ரைனில் அமைதியை அடைவதற்கான முயற்சிகள் குறித்து விவாதிக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் தொலைபேசியில் உரையாடியதாக உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். அமைதியை அடைய தொடர்ச்சியான முயற்சிகளின் அவசியத்தை நாங்கள் விவாதித்தோம். அதில் எடுக்கக்கூடிய உறுதியான நடவடிக்கைகள் உட்பட என்று ஜெலன்ஸ்கி சமூக ஊடக தளமான ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இன்று தொடங்கி 30 நாள் போர் நிறுத்தத்திற்கு உக்ரைன் தயாராக இருப்பதாகவும் இந்த திட்டத்திற்கு ரஷ்யாவின் பதிலுக்காக காத்திருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்ததாக அவர் கூறினார். முழு நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்துடன் தொடங்கி போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அதன் நோக்கங்களின் தீவிரத்தை ரஷ்யா நிரூபித்தால் உக்ரைன் எந்த வடிவத்திலும் பேச்சுவார்த்தைக்கு திறந்திருக்கும் என்று ஜெலன்ஸ்கி மேலும் கூறினார். அவரை பொறுத்தவரை ட்ரம்ப் அமைதியை அடைய உதவ தயாராக இருப்பதாகவும் ரஷ்யா உக்ரைன் மோதலில் சாத்தியமான போர் நிறுத்தத்திற்கு ஆதரவு அளிப்பதாகவும் தெரிவித்தார். பொருளாதார கூட்டாண்மை குறித்து அமெரிக்க உக்ரைன் ஒப்பந்தத்தை உக்ரைன் நாடாளுமன்றம் அங்கீகரித்ததை இரு கட்சிகளும் வரவேற்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.